வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஎஸ்கே தட்டு தடுமாறி திக்கு திசை மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நின்றுகிட்டு இருக்கு. 3 மேட்ச்ல 3 லாஸ். அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி இந்த டீம் வச்சு எப்படா மேல வர போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லாஸ் அப்படின்னே சொல்லலாம். போதா குறைக்கு பாதி இன்ஜூரி, அதுல முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் இன்ஜூரி. ஸோ அதுல வந்து டெவல்டு பிரிவிஸ் ஒரு முக்கியமான ஆளு. எஸ், இந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே லாஸ்ட் சீசன்ல அவர் விளையாண்ட அந்த ஃபியூ கேம்ஸை வச்சு ஒரு பயங்கரமான ஹைப் வந்து அவருக்கு கொடுத்து வச்சிருந்தோம். எஸ், அதுக்கு வந்து அவர் ஒர்த்தான ஒரு ஆள் தான். ஓகே, ஏன்னா அவரோட கேம் பிளே வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேவோட அந்த மைண்ட் செட் எல்லாத்தையுமே டோட்டலாவே லாஸ்ட் சீசன் அந்த ஃபியூ கேம்ஸே மாத்துனுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் இன்டர்நேஷனல் லெவல்லையும் சரி, இல்லை அதுக்கப்புறம் அவர் விளையாட டொமஸ்டிக் அண்ட் பிரான்சைசி கிரிக்கெட்டுக்காக ரொம்ப செமையான ஃபார்ம்ல இருந்தாரு. ஈவன் தோ செஞ்சுரிலாம் அடிச்சாரு அப்படின்னு நினைக்கிறேன் SA20ல. அதுக்கு அடுத்தபடியா இந்த வருஷம் வந்து அவர் கண்டிப்பா வருவாருப்பா, பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பெரிய ஹோப்லாம் வைக்கப்பட்டது, பெரிய ஹைப்லாம் வைக்கப்பட்டது. பட் ஆனா சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க அவர் வந்து இந்த வாட்டி விளையாட மாட்டார் ஃபியூ மேட்சஸ், பிகாஸ் அவருக்கு ஒரு சைடு ஸ்ட்ரெயின் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. டே என்னடா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அவர் வந்து மிடில் செட் பண்ண முடியாம லைக் வந்து எப்படி சொல்றது, என்னென்னமோ பண்ணாங்க சிஎஸ்கே. பட் 3 கேமும் தோல்வி. ஆனா பேட்டிங்ல தோல்வியா சிஎஸ்கே அப்படின்னா முதல் மேட்ச் மட்டும் தான் பேட்டிங்னால தோல்வி. செகண்ட் கேம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா விளையாண்டுருக்கலாம். தேர்ட் கேமும் ஓரளவுக்கு பேட்டிங் சூப்பராகவே விளையாண்டாங்க. பவுலிங் தான் சிஎஸ்கேவோட பெரிய இஷ்யூ. பட் ஆனால் பிரிவிஸ் வந்துட்டா இன்னும் கொஞ்சம் இந்த டீம் வந்து ஸ்ட்ராங்கா தெரியும். இவன் தான் அந்த சேஸை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஐடியா இருக்கு இல்லையா. ஸோ கண்டிப்பா பிரிவிஸ் எப்போ வர போறாரு அப்படின்னா அடுத்த கேமுக்கு ரெடி ஆயிடுவாரு. ஸ்டீஃபன் ஃபிளமிங் இருக்காரு இல்லையா, போட்டு பொழந்துகிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில் ஸ்டீஃபன் ஃபிளமிங்க. எனக்கு அவரை போட்டு அடிக்கணும்னு தான் ஆசை. பட் ஸ்டில் எல்லாரும் அடிக்கிறதுனால வேணான்ட்டு இருக்கேன். நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு தான், இதுக்கு மேலே வந்து போனுச்சுன்னா போட்டு பொழந்துற வேண்டியதான் ஸ்டீஃபன் ஃபிளமிங்க. பட் ஓகே, அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ஆர்சிபி சிஎஸ்கே கேம் டைம்லேயே சொல்லிட்டாரு, எங்களுக்கு வந்து 5 நாள் டைம் இருக்கு அடுத்த கேமுக்கு, டெல்லி கேமுக்கு. ஸோ அதனால வந்து இந்த நெக்ஸ்ட் 5 டேஸ்ல எனக்கு தெரிஞ்சு பிரிவிஸ் வந்து ஃபிட்டா ஆயிடுவாரு. அவர் அந்த நிலைமையில தான் இருக்காரு. ரீசெண்டாக கூட வந்து நல்லா வந்து அவர் பேட் பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எஸ், ஆர்சிபியோட அந்த மேட்ச் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து சிஎஸ்கே ப்ராக்டிஸ் பண்ணல, பிகாஸ் அவங்க வந்து கொஞ்சம் இங்கே சென்னையில மேட்ச் முடிச்சுட்டு போயிட்டு அந்த டைம்னால அவங்க ப்ராக்டிஸ் பண்ணல. பட் ஆனால் பிரிவிஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த த்ரோ டவுன் இருப்பார்ல, ராஜீவ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, அவர் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் வந்து அசிஸ்ட் பண்ணியிருக்காரு. ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணியிருக்காரு. ஸோ அவர் பெருசா டிஸ்கம்ஃபர்ட்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சேப்பா கேம்லேயே அவர் மேபி வந்துருவாருங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அப்புறம் ஆர்சி கேமில் வந்துருவாருன்னு சொன்னாங்க. அது ரெண்டுமே நடக்கல. பட் ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அந்த டிசி கேமில் அவர் உள்ள வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. ஓகேங்க, இப்போ பிரிவிஸ் வந்து வந்துட்டாரு அப்படின்னா என்ன லாபம், என்ன சமயம் இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். லாஸ்ட் இயர் வந்து அவர் ஒரு வேலியபிள் அடிஷனாக இருந்தாருன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட 225 ரன் 6 இன்னிங்ஸ்ல அடிச்சாரு. ஸ்ட்ரைக் ரேட் 180. அதான் ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். எஸ், அந்த மிடில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு சர்ஃப்ராஸ் கானுக்கு அப்புறம் யாருமே விளையாட மாட்டேங்கிறாங்க. எஸ், ஒரு கார்த்திக் சர்மா அனுப்பி விடுறாங்க, அந்த பையன் பெருசா ஒரு கேம் கூட விளையாடல. பிரசாந்த் வீர் லாஸ்ட் கேம் விளையாடாரு. பட் அவ்வளோ பெரிய ஒரு நல்ல பிளேயர் மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் ஒரு சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியல. பட் பிரிவிஸ் வந்தார் அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே கேம் தான். பட் ஸ்டில் அவர் வந்து ஒரு 3-4 ஓவர் ஸ்டேபிளா நின்றுட்டார் அப்படின்னா கேமை கையிலேருந்து எடுத்துட்டு போயிடுவாரு. பிகாஸ் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ் ஃபேக்டரோட ஒரு மிகப்பெரிய விஷயமே. நீங்க ஒரு 3-4 ஓவர் நிக்கிறீங்க, கன்ஃபார்ம் உங்களை வந்து அந்த இதுக்குள்ள விக்கெட் எடுக்கணும், இல்லைன்னா என் கேம் பறி போயிரும்னு ஆப்போசிட் பவுலர்ஸ் திங்க் பண்ற ஒரு விஷயத்தை வந்து பிரிவிஸ் ஏற்படுத்திடுவாரு. அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் பிளேயர் தான். இப்போ அவர் வந்ததுக்கு அப்புறம் அடிச்சு தும்சம் பண்ணுவாரு, அடிச்சு கிழிச்செறிஞ்சிருவாரு, வேற மாதிரி விளையாடுவாரு அப்படின்லாம் நான் சொல்லல. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு நல்ல பொட்டன்ஷியல் உள்ள ஒரு பிளேயர், ஒரு நல்ல ஹோப் கொடுப்பாரு. கண்டிப்பா வந்து இதுக்கப்புறம் விளையாட போற அந்த 11 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 11 மேட்சுமே அவர் விளையாண்டாரு அப்படின்னா 5 மேட்ச் சாலிடா வந்து பாத்தீங்க அப்படின்னா வின்னிங் ஸ்ட்ரைக் எடுத்துட்டு போகக்கூடிய திறமை அவர்கிட்ட இருக்கு. அது வந்து நம்ம நிறையவே வந்து பார்த்துருக்கோம். அண்ட் அவர் ரீசெண்ட் டைம்ஸ்ல நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் இப்ப திரும்பி வராரு, அதுவும் சைடு ஸ்ட்ரைன் இடுப்பு வலிக்கு அப்புறம் திரும்பி வராரு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி இப்படி இருக்கதான் செய்யும். ஒரு கேம் இல்ல 2 கேமுக்கு நம்ம உடனே போட்டு அவரையும் திட்டக்கூடாது. பாப்போம், ஹோப்ஃபுல்லி வந்து ஃபிங்கர்ஸ் கிராஸ் இதுக்கப்புறம் வந்து எல்லாமே சிஎஸ்கேக்கு நல்லா நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் சிஎஸ்கே வந்து பாத்தீங்கன்னா டெல்லி அண்ட் கேகேஆர் அடுத்தடுத்து ஹோம்ல விளையாடுறாங்க. இதை விட நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அந்த வின்னிங் ஸ்ட்ரைக் எடுத்துட்டு வரதுக்கு இதுவே கிடையாது. ஏன்னா டெல்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல அவங்க நல்லாவே ஜெயிச்சிருக்காங்க, நான் இல்லைன்னா சொல்லல, சூப்பரா விளையாண்டுருக்காங்க. ஆனா சமீர் ரிஸ்வி அப்படிங்கிற ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி தான் அந்த 2 கேமுமே அவங்க ஜெயிச்சாங்க. ஸோ ஓப்பனர்ஸ் பெருசா கை கொடுக்கல, மிடில் ஆர்டர் வந்து இன்னும் பெருசா டெஸ்ட் பண்ணப்படல டெல்லியில. ஸோ இதை சமயமா யூஸ் பண்ணி சேப்பாக்கில் வச்சு டெல்லியை போட்டாங்கன்னா கேகேஆர் அடிச்சிடலாம். அது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற பவுலிங் யூனிட் கொஞ்சம் நல்லா மாறணும். ஸோ பிரிவிஸ் வந்துட்டா இன்னமும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ சிஎஸ்கே இந்த வாட்டி மேபி ஏதாவது பண்ணும். பட் பிரிவிஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு செம ஆடானா இருப்பார் உள்ள வந்துட்டார் அப்படின்னா.
அவர் ஃபிட் ஆகிட்டார் அப்படின்னா மிடில் ஆர்டர் ஸ்லாட் வந்து அவர் எடுத்துப்பார். கண்டிப்பாக அவர் ஓன் பண்ணி விளையாடக்கூடிய ஒரு ஸ்லாட் அது. ஸோ ஆப்வியஸ்லி வந்து ஒரு நல்ல ஹோப் சிஎஸ்கேக்கு இருக்கும் இந்த டெல்லி மேட்ச்லேருந்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் MS தோனி எப்போ வருவாருங்கிற கேள்வியும் நிறைய பேர்கிட்ட இருக்கு. அதுக்கு இப்போ பதில் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு ஏதோ ஃபிட்னஸ் டெஸ்ட்லாம் நடக்க போதா MS தோனிக்கு. ஸோ மேபி கேபிட்டல்ஸ் கேம், அதாவது டெல்லி கேபிட்டல்ஸ் கேம்லேயே அவர் ஃபிட் ஆகிட்டார் அப்படின்னா MS தோனி உள்ள வரதுக்கு செமையான ஒரு சான்சஸ் இருக்கு. ஹோப்ஃபுல்லி அது நடக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சரிங்க, உங்களோட கருத்து இதை பற்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து சிஎஸ்கே இந்த வாட்டி விளையாடுறதை பார்த்து வெறுப்பாகிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்திருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேட்டனை பற்றி ஒரு வீடியோ வந்துகிட்டே இருக்கு. ஸோ அதையும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.